அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை தடுக்க வேண்டும் என பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம். மலைகள் அதிகமுள்ள ஒரு பகுதி இந்த கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டம். இதுல கனிம வளங்கள் எவ்வளோ அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக சுரண்டப்படுகின்றது. இதையும் முதல்ல தடுத்து நிறுத்தணும். இது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கோ இல்லைன்னா நம்ம காலநிலை மாற்றத்துக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். கண்டிப்பாக இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த ஒசூர் மாவட்டத்துல தண்ணீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் இல்லை அப்படின்ற பிரச்சனை இல்லை, நல்ல தண்ணி இல்லைன்றதுதான் பிரச்சனை. அதாவது பாத்தீங்கன்னா தென்பெண்ணையாறு கர்நாடகத்துல உற்பத்தி ஆகுது. ஆனா அது நம்ம கெலவரப்பள்ளி அந்த அணை மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுதே ரசாயன கழிவுகளை கொண்டு வருவதால் நிறைய நுரை. ஆனா இந்த நுரையெல்லாம் பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகளால் வரக்கூடிய நுரை தான். ஆனா என்ன சொல்லிட்டாங்க பசுமை அந்த தீர்ப்பாயத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல சொல்றாங்க, இது அன்றாட மக்கள் உபயோகிக்கும் சோப்பு தூள் அப்புறம் சலவைத்தூள்னால ஏற்படுற நுரை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடிச்சு போற தண்ணியில வரும்போதே அது நுரையோட தான் வருது. இந்த ரசாயன கழிவு நுரையோட தான் அது வருது. அதனால யார் அதை செய்கிறார்கள் என்று நம்ம மூலம் அந்த காரணத்தை கண்டுபிடித்து அவர்கள் கிட்டதான் நம்ம நஷ்டஈடு கேட்கணும். அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அதான் பசுமை தாயத்தோட ஒரு இது.